வெது வெதுப்பாக இருக்கும்போதே சீக்கிரமாக ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது, நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. சூப்பரான லட்டு ரெடி. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குளிருக்கு அதுக்கும் நல்லா சூடாக இருக்குது, கைக்கு சூப்பராக இருக்குது. வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இது ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு உருண்டை பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ஒரு உருண்டை பண்ண போகிறோம். ஃப்ளக்ஸ் சீட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ் ஆளை விதைன்னு சொல்லுவாங்க. அது இது வந்து செய்யறதுக்கு முன்னாடி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும். அதில் நான் ஆல்ட்ரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போடக்கூடிய இப்போ வந்து பண்ணக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸில் பண்ணுற உருண்டையை பாருங்கள். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ளக்ஸ் சீட்ஸு. ஆளி விதைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து ஒமேகா 3, ரொம்ப சூப்பரான ஒரு ஒமேகா 3 இருக்குது. இது கண்டிப்பாக இது வந்து பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி. ஒமேகா 3ன்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விட்டமின். அதனால நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்வீட் உருண்டையாக லட்டுவாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது வறுத்துக்க வேண்டியிருக்கும். இது நல்லா இந்த எள்ளு பொரியிற மாதிரி படப்படான்னு நல்லா அழகாக பொரியும் பாருங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த ஒமேகா 3ன்றது வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விட்டமின். இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக நம்ம ஃபிஷ்ஷில் தான் இது கிடைக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு சப்ளிமெண்ட் வந்து இதில் கிடைக்குது. அதனால நம்ம இது வந்து அதுக்கு பதிலாக நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு உணவில் வந்து இதை சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ படப்படான்னு பொரியுது பாருங்கள். அவ்வளோ ஒரு முக்கியமானது நம்ம ஸ்கின்னுக்காகட்டும், கண் பார்வைக்காகட்டும், முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் ஒமேகா 3ன்றது ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நிறைய இதில் வந்து வேறு எதுலேயுமே அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம இது கண்டிப்பாக இது ஃபுல்லாக ஹெல்த்தி. இதை வந்து நம்ம ஏதான ஒரு வகையில் இது சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இது வந்து எப்படி ஒரு மாதிரி படப்படான்னு பொரியுது. நல்லா பொரியட்டும். இது அப்படியே பாருங்கள். இந்த அளவு கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு மெரூன் கலர்லேருந்து ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தாச்சு. எப்படி பாருங்கள், மினுமினுன்னு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஆயில் வந்து அப்படியே வெளியே வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு நல்ல ஒரு மணிகள் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போது நம்ம இதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு. இப்போ பொரியுது பாருங்கள், இந்த மாதிரி பொரியுது எல்லாமே. டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸாவது இதுக்கு தேவைப்படும். இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தட்டில் போட்டுக்கலாம். இதை ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. அதே கடாயில் நம்ம இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இது வந்து கோந்து, பாதாம் கோந்து, இதை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 50 கிராம்ஸ், அது வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து இது ஒரு 50 கிராம்ஸ், இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நைட்டில் ஒரு 2 பீஸ் 3 பீஸ் நம்ம நல்லா ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாதாம் பிசின், பாதாம் கோந்து. இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரம் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுட்டோம்னாக்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துட்டோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்களுக்கும் கடையில் போய் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா தான் உங்களுக்கு கடையில் போய் அது இது தேவையில்லாத இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இது தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கோகனட் துருவல், இதை நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கோகனட் துருவல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இந்த பாதாம் பிசின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த உருண்டைக்கு. இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை ஏன் இது வந்து நம்ம இந்த கோகனட் இதையும் வறுத்துக்கணும் அப்படின்னா, இது சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டுடும். கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னாக்க நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு நிதானமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த அக்ரூட் பாதாம் இது வந்து ஈக்குவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸை தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் சீட்ஸை பவுட்ரு பண்ணிட்டு போகிறேன். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் இந்த மிளகு நல்லா பொடி பண்ணிவிட்டு, ரொம்ப நைஸ் ஆகாது இது, இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு பாருங்கள். இது தனியாக ஒரு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போது பாதாம் பிசின் இதில் சேர்த்து இதையும் பொடி பண்ணிக்கலாம் தனியாக. இது வந்து கோந்து, இதை வந்து இதையும் பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாதாம் அண்ட் அக்ரூட், இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாதாம் வால்நட், இது பாதாம் வால்நட்டையும் இதை வந்து பொடி பண்ணியாச்சு. வெல்லமும் இப்போ ஒரு 200 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இது கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் இதை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் கொதித்த உடனே ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் பீஸின் இதையே சேர்த்துடலாம். பாதாம் வந்து இதோட இந்த பாதாம் வால்நட் பொடி இதையும் சேர்த்துடலாம். கோகனட் பவுடர் இதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கலக்கி கொடுத்துடலாம். ஸ்டவ் இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளக்ஸ் சீட்ஸ் லட்டு, ஆளி விதை லட்டு. இது பாருங்கள், இந்த மாதிரி வெல்லத்தோடு சேர்ந்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த இதோட வெள்ளைப்பாகோடு நல்லா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு எப்படி லட்டு பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெது வெதுப்பாக இருக்கும்போதே சீக்கிரமாக ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது, நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. சூப்பரான லட்டு ரெடி. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குளிருக்கு அதுக்கும் நல்லா சூடாக இருக்குது, கைக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ளக்ஸ் சீட்ஸ் லட்டு ரெடி. சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு டைம் சொல்கிறேன், இப்போ வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னும் வர ஒரு 2 நாளில் நியூ இயர் பிறக்க போகுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் மெயினாக. அதுக்காக இந்த மாதிரி ஒரு வீட்டிலே செஞ்ச ஒரு உருண்டைகளை சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.